Hello everyone, welcome back to English class. I hope you all are fine and safe. So in this session we are going to see Unit 3 Prose in Celebration of Being Alive. This is the title of the prose. So this prose is written by the person called Dr. Christian Bernhard. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற prose ஓட title In Celebration of Being Alive. Author oda name Dr. Christian Bernhard. From this name we can understand the writer, the author of this prose piece is a doctor or a physician. So இவர் ஒரு டாக்டர். இவரோட இன்ட்ரோடக்ஷன் பேஜ் நம்பர் 69 உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. Let us see some important information about this author. Christian Needling Bernhard was his original name. So டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் அப்படின்றவரோட ஒரிஜினல் நேம், ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியன் நீட்லிங் பெர்னார்ட் அப்படின்றது தான். He was born in rural South Africa in 1922 to poor parents as their fourth child. So இந்த கிறிஸ்டியன் பெர்னார்ட் அப்படின்ற ரைட்டர் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ரொம்ப ஏழப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு, 4வது குழந்தையா. He evinced great interest in his academics and was determined to pursue medicine. ஸோ ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்து, ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து, ஒரு நல்ல படித்தவர், ஒரு நல்ல மெரிட்டில் படித்து வந்த தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். இவருடைய ஆம்பிஷனாக என்ன இருந்தது அப்படின்னா டு பர்சியூ மெடிசன் படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு இவர் விருப்பப்பட்டார். எதனால் இவர் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னா ஆஃப்டர் த லாஸ் ஆஃப் ஹிஸ் பிரதர் டு அ கார்டியாக் எயில்மெண்ட். ஸோ இவருடைய ஓன் பிரதர் ஒரு இருதய குறைபாடுனால இறந்துருவாங்க. ஸோ அவங்க அண்ணாவோட இழப்பு தாங்காமல் இந்த மாதிரி உலகத்தில் இருதய குறைபாடு இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம சரி செய்யணும், உயிர் பிழைக்க வைக்கணும். அப்போ அதுக்கு நம்ம டாக்டராக இருக்கணும், அந்த துறையில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம அதுக்கு மெடிசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அதே மாதிரி டாக்டராகவும் ஆகிறாரு. He won many scholarships and pursued his higher studies specializing in cardiac surgery. ஸோ நல்லா படித்ததுனால இவருக்கு நிறைய மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடச்சிது, நிறைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் இடம் கிடச்சிது. ஸோ நல்லா படித்தார். ஹையர் ஸ்டடீஸ் எஸ்பெஷலி கார்டியாக் சர்ஜரிக்கு படித்தார், அதாவது இருதய அறுவை சிகிச்சை நிபுணராக நல்லா படித்தார். ஆஸ் அ கார்டியாக் சர்ஜன், ஸோ நல்லா படித்து வந்ததுனால இருதய அறுவை சிகிச்சை நிபுணராக இவர் வந்துட்டார். பெர்னார்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் கன்ஜெனிட்டல் அண்ட் காம்ப்ளிகேட்டட் கார்டியாக் கண்டிஷன்ஸ் ஃபார் விச் there was no cure at that time. ஸோ இவரோட காலத்தில் அந்த 1922 டு அந்த 1952 அந்த காலகட்டங்களில் இருதய நோய்க்கு அவ்வளோ பெருசாக எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. இப்போ இருக்க மாதிரி வால்வு மாற்றுறது, இருதய மாற்று அறுவை சிகிச்சை அப்போ எதுவுமே கிடையாது. ஸோ இவர் அதுக்கான ஒரு க்யூரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். After experimenting with heart transplantations on animals, he performed the world's first human-to-human heart transplant in the year 1967. So, இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இருதய மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது டேமேஜான அந்த ஹார்ட்டை ஒரு இன்னொருத்தரோட இறந்தவரோட ஒரு உடல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு ஹார்ட்டை இன்னொருத்தரோட ஹார்ட்டுக்கு உடம்புக்கு மாற்றலாம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது சினிமாவில் பார்த்துருக்கோம், நியூஸில் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், இருதயம் மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை முறையை கொண்டு வந்தவர், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சவர் யாருன்னா இந்த டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட் அப்படின்ற இந்த ஒரு பர்சன் தான். ஸோ முதல்ல இவர் அதை ஆனிமல்ஸில் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் முதல்ல விலங்குகள் கிட்ட சோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் மனிதர்கள்கிட்ட கொண்டு வருவாங்க. லைக்வைஸ் இவரும் விலங்குகிட்ட சோதனை பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுனால மனிதர்கள்கிட்டையும் செஞ்சுருக்காரு. ஸோ 1967 ஹியூமன் டு ஹியூமன், ஒரு மனிதன்கிட்டேருந்து இன்னொரு மனிதனுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சையை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்கார். He gained worldwide recognition and went on to develop many surgery techniques which are being adopted till date. ஸோ அதோடு நிறுத்தாமல் நிறைய இந்த இருதயத்தில் இருக்க கோளாறை சரி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இருதயம் சம்பந்தமான நோய்களை தீர்க்கறதுக்கு இவர் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. வேர்ல்டு வைடு ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணக்கூடியவர். Bernard has penned 14 books and 235 scientific articles that have been published in reputed journals. இது மட்டும் இல்லாமல் he was not only a physician, a doctor, but also he was a writer. அது மட்டும் இல்லாமல் 40 புக்குக்கும் மேலே இவர் எழுதியிருக்காரு. பென்னட் அப்படின்னா ரிட்டன்டுன்னு அர்த்தம். ஸோ he had written
he had written 14 books and 235 scientific articles. ஸோ 235 scientific articles இருதயம் சம்மந்தமாக அந்த துறை சம்மந்தமாக நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு. அண்ட் ஆல்சோ 40 புத்தகங்களுக்கும் மேலே இவர் எழுதியிருக்காரு. Some of his books are One Life, 50 Ways to a Healthy Heart, The Best Medicine and The Faith. ஸோ இதெல்லாம் இவர் எழுதின புத்தகங்களில் ரொம்ப பிரபலமான புத்தகங்கள். A pioneer in cardiac surgery, he obtained a doctorate in medicine from the University of Cape Town. So, Cape Town-ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் MD, Doctor in Medicine அப்படின்ற பட்டம் வாங்கியிருக்காரு. This was followed by 11 honorary doctorates bestowed upon him by universities all over the world. He has also received 36 international awards. இது மட்டும் இல்லாமல் இவரோட சிறப்பான சேவையை, இவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வந்து ரொம்ப மகத்தான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு இதயமே செயலிழந்தாலும் இன்னொரு இதயத்தை மாற்றி ஒரு உயிரை பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதை வந்து பாராட்டி உலக அளவில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 36 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து இவர் வாங்கியிருக்கார். In his later years, he established the Christian Barnard Foundation to serve and promote the cause of underprivileged children throughout the world. ஸோ இவரோட கடைசி இவர் வயசானதுக்கப்புறம் கிறிஸ்டியன் பர்னார்டு ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு அறக்கட்டளை நிறுவியிருக்காரு. அது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஏழைப்பட்ட குடும்பத்தில், மருத்துவ வசதி செய்ய முடியாத குடும்பத்தில், இருதய நோயால் பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருக்கும் இலவசமாக வந்து இந்த இதய அறுவை சிகிச்சையோ இல்லை இதய குறைபாடுகளை நீக்கிறதுக்காகவும் இவர் மருத்துவ வசதி வந்து செஞ்சு கொடுக்கறதுக்காக கிறிஸ்டியன் பர்னார்டு ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாரு. And he died at the age of 78 in the year 2001. ஸோ இந்தளவு நல்ல விஷயம் பண்ண இவர் 2001, அதாவது அவரோட 78வது வயசில் இறந்துடுறார். ஸோ இந்த டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்டு அப்படின்ற இந்த ஒரு ஃபேமஸ் பர்சன் எழுதின அவரோட ஸ்பீச்சை இங்கே நமக்கு ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவரோட ஸ்பீச்சில் ஒரு பார்ட். அவரோட லைஃப்பில் நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸை, அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த ப்ரோஸ் மூலமாக நமக்கு சொல்லியிருப்பார். இது நமக்கு 1, 2, 3 அப்படின்னு பாயிண்ட்ஸாக நம்பர் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அவரோட லைஃபினுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக 13 பாயிண்ட்ஸ் அவரோட ஸ்பீச்சை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருப்பாங்க. லெட் us see the prose. The title of the prose is In Celebration of Being Alive. Celebration means ஜுபிலேஷன், அதாவது கொண்டாட்டம். பீயிங் அலைவ் அப்படின்றது உயிரோடு இருக்கிறது. இதுக்கான ஒரு மேலோட்டமான மீனிங்னு பார்த்தோன்னா, இந்த உயிரோடு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நம்ம கொண்டாடணும் அப்படின்றதான் மேலோட்டமான மீனிங். பட் இதோட இன்டெப்த் மீனிங், இன்னொரு மீனிங் என்ன சொல்லலாம் அப்படின்னா, திஸ் லைஃப் இஸ் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் ஒன். இப்போ நம்ம கிடச்சிருக்கக்கூடிய அட் ப்ரெசன்ட் மொமெண்ட், இந்த லைஃப் ரொம்ப ப்ரெஷியஸான ஒன்று. ஸோ இதை நம்ம நல்ல வகையில் பயன்படுத்தணும், நல்ல வழியில் இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்றது இதனோட இன்னொரு மீனிங்னு சொல்லலாம். So let us go into the point. The first point, more and more as I near the end of my career னு ஆரம்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ப்ரோஸ் வந்து கண்டினியூட்டியோடு இருக்காது, சில எக்ஸ்பீரியன்ஸஸ் அங்கங்கே சொல்லியிருப்பார் பாயிண்ட்ஸாக. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் எதை பற்றி பார்த்துருப்பாரு அப்படின்னா, உங்களோட டெக்ஸ்ட் புக் கையில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டில் எதை பற்றி பார்த்துருப்பாங்க அப்படின்னா, he was at the end of his career. So as a heart surgeon, ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணராக அவரோட எண்ட் ஆஃப் த கரியரில் இருக்கார். இப்போது அவரோட மைண்டில் சில தாட்ஸ் வந்து வருது. என்ன அப்படின்னா, my thoughts have turned to the consideration of why people should suffer. ஸோ எதனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய் வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ள. இதில் வந்து ஒரு கால்குலேஷன் சொல்கிறாரு. என்னென்னா, 125 மில்லியன் சில்ட்ரன் அதாவது ஒரு வருஷத்துக்கு 125 மில்லியன் சில்ட்ரன் பிறக்கிறாங்க. ஆனால் அதில் ஓரளவு தப்பிச்சு பழைச்சி உயிர் பழைச்சி வரவங்க யாருன்னா, 125 மில்லியன் குழந்தைங்களில் 12 மில்லியன் தான் ஓரளவு உயிர் பழைச்சி வராங்க. அது 125 மில்லியனில் 6 மில்லியன் சில்ட்ரன் வந்து 5 வயசுக்குள்ளேயே இறந்துடுறாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த 107 மில்லியன் சில்ட்ரன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க உயிர் பிழைச்சி இருந்தாலும் ஏதாவது உடல் அளவுலையோ இல்லை அப்படின்னா அவங்களோட மூளை வளர்ச்சி அளவுலையோ வந்து ஏதாவது ஒரு டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது, கிரிப்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு குறைபாடுகளோட 107 மில்லியன் குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஸோ இதில் தப்பிச்சு வரவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, 12 மில்லியன் மட்டும்தான். ஸோ எதனால் குழந்தைங்க பிறக்கும் போதோ அல்லது பிறந்ததுக்கப்புறமோ இந்த மாதிரி நோய்கள்னால வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாயிண்டில் அவரோட சிம்பத்தட்டிக் ஃபீலிங்கை சொல்லியிருப்பார்.
Then move on to the second point. My gloomy thoughts probably stem from an accident that I had a few years ago. So it is from his experience. So second point எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிடுவார். ஸோ அவருக்கு நடந்த அந்த ஆக்சிடெண்ட் மூலமாக சில விஷயங்கள் அவரோட தாட்ஸில், அவரோட திங்கிங்கில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. என்ன அந்த ஆக்சிடெண்ட் ஃபஸ்ட்டு எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். ஒன் மார்னிங் வந்து அவரோட ஒய்ஃபோட லவ்லி மீல் டுகெதர், ஸோ லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரோடை க்ராஸ் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் மினிட் அ கார் ஹேட் ஹிட் மீ அண்ட் நாக்டு மீ இன்டு மை ஒய்ஃப். ஸோ அடுத்த செகண்ட் அங்கேருந்து வேகமாக வந்த ஒரு கார் இவரை இடிச்சிருது. இவரை இடித்த வேகத்தில் இவர் ஒய்ஃப் மேலே போய் விழுறாரு. ஷி வாஸ் த்ரோன் இன் டு தி அதர் லேன் அண்ட் ஸ்ட்ரக் பை அ கார் கம்மிங் ஃப்ரம் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இவர் இடித்த உடனே அவங்க ஒய்ஃப் அந்த பக்கம் இருக்கக்கூடிய லைனில், ஆப்போசிட் லைனில் போய் விழுந்துடுறாங்க. அங்கே இன்னொரு கார் வந்து அவங்க ஒய்ஃப் மேலே இடிச்சிருது. ஸோ இதுதான் இவரோட லைஃப்பில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தேர்ட் பாயிண்டில் கொடுத்துருப்பார். தென் வில் மூவ் ஆன் டு த தேர்ட் பாயிண்ட். டியூரிங் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் இன் த ஹாஸ்பிட்டல் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு நாட் ஒன்லி agony and fear but also anger. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸ் அந்த ஆக்சிடெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலில் ஃபீல் பண்ணுறாரு, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா, ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு நாட் ஓன்லி agony மீன்ஸ் பெயின் அண்ட் ஃபியர். ஸோ அவருக்கு அந்த பெயின் மட்டும் இல்லை, அவருக்கு மனதளவில் ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ ஆங்கர், கோவமாகவும் இருக்கார். ஏன் கோவமாக இருக்கார் அப்படின்னா, ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வை மை ஒய்ஃப் அண்ட் ஐ ஹேட் டு சஃபர். எந்த தப்புமே பண்ணாமல் எதனால் நாங்கள் சஃபர் ஆகணும், எதனால் எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லி கோவம், வருத்தம், வலி ஒரு பக்கம், இந்த மாதிரி ஒரு மிக்சட் இமோஷனல் ஃபீலிங்ஸில் இருந்திருக்கார். ஏன் அப்படின்னா, இட் ஹேட் 11 broken ribs and a perforated lung. ஸோ அந்த ஆக்சிடெண்ட், அந்த கார் வந்து மோதின வேகத்தில் இவரோட அந்த விழா எலும்புன்னு சொல்லுவாலே, அந்த 11 விழா எலும்புகள் வந்து பயங்கரமாக பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அதே மாதிரி perforated lung, அந்த இடித்த வேகத்தில் அவரோட லங்ஸ், அவரோட நுரையீரலில் ஒரு பெரிய ஒரு டேமேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. மை ஒய்ஃப் ஹேட் அ பேட்லி ஃப்ராக்சர்ட் ஷோல்டர். ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களும் அந்த பக்கம் போய் விழுந்த வேகத்தில் வந்து அவங்களோட ஷோல்டர் வந்து ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஓவர் அண்ட் ஓவர் I asked myself, why should this happen to us again and again? இது எங்களுக்கு ஏன் நடக்கணும், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு திரும்ப கேட்டுகிட்டே இருக்காரு. அவருக்குள்ள கோவமாகவும் இருக்கார். அண்ட் எல்லாத்த விட அவரோட கோவத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, I had to work to do. ஸோ he was a doctor. ஸோ ஆஸ் அ டாக்டராக அவரை நம்பி நிறைய பேஷண்ட்ஸ் அவரோட கிளினிக்ஸில் இருக்காங்க, அவரோட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி படுத்துட்டேன்னா என்னோடய பேஷண்ட்ஸை யார் பார்க்குறது அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் அவருக்குள்ளே இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் மீறி மை ஒய்ஃப் ஹேட் அ யங்கர் பேபி ஹூ நீடட் ஹெர் கேர். ஸோ இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு கை குழந்தை இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டுட்டோம், அந்த குழந்தையை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு இந்த எல்லா கவலைகளும் அவரோட மனசுக்குள்ளே ஒரு பெரிய குமுறலை ஏற்படுத்துது. Then we'll move on to the fourth point. My father had he still been alive. ஸோ இவர் இந்த மாதிரி கஷ்டம்னு வரும்போது தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உள்ளுணர்ந்து நம்ம யோசிச்சு ஆரம்பிப்போம் இல்லையா. லைக் வைஸ் இவரோட ஃபாதர் ஒருவேளை ஒரு உயிரோடு இருந்திருந்தா, now he is not alive, ஒருவேளை நம்ம அப்பா கூட இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பார், மை சன் இட்ஸ் காட்ஸ் வில், இது வந்து கடவுளோட சித்தம், தட்ஸ் த வே த காட் டெஸ்ட் யூ. இந்த மாதிரி சில கஷ்டங்கள் உனக்கு கொடுத்து தான் கடவுள் உனக்கு சோதனை இந்த சோதனை எதுக்கு அப்படின்னா உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, இதிலேருந்து நீ மீண்டு வரணும். ஸோ ஒரு சோதனை கொடுக்கும்போது தான் நம்ம அகெயின் அண்ட் அகெயின் ஸ்ட்ராங்கராக மாறுவோம். எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கஷ்டப்பட்டால் தான் அந்த கஷ்டப்பட்டதுக்கான பிரதிபலன் அந்த அளவு நமக்கு கிடைக்கும் லைஃப்பில். ஸோ சஃபரிங் எனோபிள்ஸ் யூன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. எனோபிள்ஸ் அப்படின்னா அப்கிரேட், நம்மளை இன்னும் டெவலப் பண்ணும். ஸோ நீ வாழ்க்கையில் கடந்து வர ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை இன்னும் டெவலப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. மேக்ஸ் யூ அ பெட்டர் பர்சன். ஸோ கண்டிப்பாக உன்னை ஒரு பெட்டர் பர்சனாக, ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக இந்த சஃபரிங் உன்னை மாற்றும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் தென் வில் மூவ் ஆன் டு தி 5th பாயிண்ட். பட் ஆஸ் அ டாக்டர், என்னதான் அவருக்கு சமாதானம் அவர் சொல்லிக்கிட்டாலும், ஆஸ் அ டாக்டர் ஐ see nothing noble in a patient smashing around in a sweat soaked bed, mind clouded in agony. ஸோ இவரோட ஹாஸ்பிட்டல், இவரோட பேஷண்ட்ஸை பற்றி நினச்சி பார்க்குறாரு. நான் இங்கே வந்து அட்மிட் ஆகி படுத்துட்டேன், பட் வாட் அபவுட் மை பேஷண்ட்ஸ், they were thrashing around here and there. ஸோ இங்கே எங்கேயும் உடம்பு முடியாமல் நிறைய பேர் முனகிட்டு, நிறைய பேர் அழுதுட்டு, நிறைய பேர் வலி தாங்க முடியாமல் குமுறல்களில் இருக்கிறத நினச்சி பார்க்குறாரு.
அண்ட் மைண்ட் clouded in agony. Agony is nothing but pain. அந்த வலி தாங்க முடியாமல் அவங்க இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது, டாக்டர் எப்போ வருவார் அப்படின்னு எல்லாரும் காத்துட்ருக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. Nor can I see any nobility in the crying of a lonely child in a ward at night. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கடவுள் வந்து நம்மளுக்கு நல்லது பண்ண தான் சோதனை கொடுக்குறாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு எந்த தப்புமே செய்யாத ஒரு குழந்தை என்னோட ட்ரீட்மெண்ட்காக அங்கே வார்டில் அழுதுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மைண்டில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. Then we'll move on to the sixth point. In those days they didn't have sophisticated heart surgery. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து இருதய நோய் குறைபாடு ஏதாவது வந்ததுன்னா அந்த அளவு வந்து ஸோ அந்த காலத்தில் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு வந்து இருதய நோய் குறைபாடு நிறைய இருந்தது. இப்போது இதயத்தில் ஓட்டை இருக்கிறது, அதே மாதிரி வால்வ் ஃபங்க்ஷன் ஆகாது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த அளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் கடவுளுக்கு முன்னாடி ஒரு படி மேலே யாரை நினைப்பாங்கன்னா ஆஸ் அ டாக்டர், அதாவது டாக்டர்ஸை தான் நினைப்பாங்க. டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கடவுள்கிட்டே போவாங்க. ஈவன் டாக்டர்ஸ் வந்து இது சர்ஜரி பண்ணணும், இது பண்ணுனா பொழைக்கலாம் பொழைக்காமலும் போகலாம் அப்படின்னு ஒரு டேஞ்சர் ஜோன் சொன்னாலுமே டாக்டர்ஸை நம்பி கையெழுத்து போட்டு நீங்கள் சர்ஜரி செய்யுங்க அப்படின்னு முழுசாக வந்து தன்னை ஒப்படைக்கிற மக்கள் எல்லாருமே இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது, ஆஸ் அ டாக்டராக நான் இந்த மாதிரி இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் தென் செவன்த் பாயிண்ட், இது எதை பற்றி அப்படின்னா அவரோட லைஃப்பில் நடந்த இன்னொரு இன்சிடெண்ட். அதாவது இந்த மாதிரி ஏன் பீப்புளுக்கு கஷ்டம் வருது, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் என்னோடய ஒய்ஃப் கஷ்டப்படுறாங்க, ஏன் நிறைய குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க, நிறைய கேள்விகளோட இருந்த இவருக்கு ஒரு பதிலாக அமைஞ்சது தான் இந்த இன்சிடென்ட். ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் இன்சிடென்ட் இன் ஹிஸ் லைஃப். இவரோட லைஃப்பில் நடந்த இன்னொரு இன்சிடெண்ட்டை தான் இதை சொல்லியிருப்பார். One morning several years ago, I witnessed what I call the Grand Prix of Cape Town's Red Cross Children's Hospital. So, Cape Town அப்படின்றது சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய கேபிட்டல் சிட்டி ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா தான் கேப் டவுன். அந்த கேப் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் தான் ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ ஒரு நாள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவர் விசிட் பண்ணியிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை கிராண்ட் பிரிக்ஸோட கம்பேர் பண்ணுறாரு. கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னா F1 கார் ரேஸ். ஸோ அந்த F1 கார் ரேஸ் வந்து எந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அந்த அளவு இன்ட்ரெஸ்டடான ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில். இட் ஓப்பன்ட் மை ஐஸ் டு த ஃபேக்ட் தட் ஐ வாஸ் மிஸ்ஸிங் சம்திங் இன் ஆல் மை திங்கிங் அபவுட் சஃபரிங், சம்திங் பேசிக் தட் வாஸ் ஃபுல் ஆஃப் சொலேஸ் ஃபார் மீ. ஸோ அங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட் என்னோட கண்ணை திறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். எனக்கு வந்து ஒரு பெரிய பதில, என்னோட கேள்விக்கு ஒரு பெரிய விடையை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். Then 8th point, இது வந்து இந்த இன்சிடெண்ட்டோட கண்டினியூவேஷன். வாட் ஹேப்பன் வாஸ், என்ன நடந்ததுன்னா, ஒன் மார்னிங் there was a nurse had left a breakfast trolley unattended. அந்த வார்டில், அந்த ஹாஸ்பிட்டலில் வார்டில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு ட்ராலி, தள்ளுவண்டி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஃபுட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த தள்ளுவண்டி திரும்ப வந்து நர்ஸ் வந்து ட்ராலியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் அன்னைக்கு நர்ஸ் வந்து அந்த வார்ட்லேயே ட்ராலியை விட்டுட்டு போயிடுறாங்க எடுக்காமல். And very soon this trolley was commanded by an interpret crew of 2. Commanded அப்படின்னா taken charge. ஸோ அங்கே இருக்க crew of interpret, அதாவது crew of 2 அப்படின்னா 2 boys. Interpret அப்படின்னா very bold and fearless boys. ஸோ அங்கே இருக்க அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கக்கூடிய பேஷண்ட்ஸில் ஒருத்தவங்க தான் இந்த 2 பசங்க. ஸோ அந்த 2 பசங்க அந்த ட்ராலியை எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறானுங்க. டிரைவர் அண்ட் மெக்கானிக், அவங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னா டிரைவர் அண்ட் மெக்கானிக் விளையாட்டு விளையாடுறாங்க. The driver provided motor power by galloping along behind the trolley with his head down, while he seated on the mower deck held down with one hand. ஸோ எந்த மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறாங்க இந்த விளையாட்டில் அப்படின்னா, ஒரு பையன் டிரைவராக அந்த ட்ராலி வண்டியை தள்ளிட்டு போகிறான், இன்னொரு பையன் மெக்கானிக் மாதிரி முன்னாடி அந்த ட்ராலிக்கு முன்னாடி கொஞ்சம் டெக் இருக்கும், ஒன்று இருக்குது உட்கார்ற மாதிரி, அந்த டெக்கில் உட்காந்துருக்கான். உங்களுக்கு அந்த பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. The mechanic was totally blind and the driver had only one arm. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த டிரைவராக ஆக்ட் பண்ணுற பையன், அந்த ட்ராலியை தள்ளிட்டு போகிற பையன், he had only one arm. அவனுக்கு ஒரு கை தான் இருக்குது, இன்னொரு கை கிடையாது. அண்ட் மெக்கானிக்காக எனாக்ட் பண்ணக்கூடிய பையன் he was blind. ஸோ கண்ணு தெரியாதவன். இப்படி இந்த கண்ணு தெரியாத பையனும் கையில்லாத பையனும் ஜாலியாக விளையாண்டுட்ருக்காங்க. Then we'll move on to the 9th point. They put on quite a show on that day. ஸோ இவங்க விளையாடுறத பார்த்துட்டு அந்த வார்டில் இருக்க அத்தனை பேஷண்ட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இதை இன்க்ளூடிங் அந்த டாக்டர், அதாவது கிறிஸ்டியன் பர்னார்ட், நம்மளோட டாக்டர், நம்மளோட ஆத்தரும் அந்த இடத்துல இருந்து பார்க்குறாரு.
ரொம்ப சந்தோஷமாக அந்த பசங்க விளையாண்டுட்டு இருக்கானுங்க. அவனுங்க ரேஸ் மாதிரி இந்த பக்கம் இருந்து தள்ளுறது அங்கேருந்து தள்ளுற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா இட் வாஸ் லைக் இண்டியானா போலீஸ் 500 கார் ரேஸ் அப்படின்னு கம்பேரிசன் கொடுத்துருப்பார். ஸோ ஒரு கார் ரேஸ் பார்க்குற அந்த ஒரு திருப்தி, அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்தோன்னே இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. பட் இது ரொம்ப நாள் நீடிக்கலை. ரொம்ப நேரம் நீடிக்கலை. தெர் வாஸ் அ கிராண்ட் ஃபினாலி ஆஃப் ஸ்கேட்டர்ட் பிளேட்ஸ் அண்ட் சில்வர்வேர் பிஃபோர் த நர்ஸ். ஸோ இந்த பசங்க வேகமாக அந்த வண்டியை தள்ள ஆரம்பிச்சோன்னா அதில் அந்த பிளேட்ஸு, அதில் அந்த பாத்திரம் எல்லாமே சில்வர்வேர்னு பாத்திரங்கள், ஸோ அதெல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிது. எப்போவுமே ஹாஸ்பிட்டல் அப்படின்னா சைலன்ஸ் கீப்பப் பண்ணணும் இல்லையா? பட் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த பிளேட்ஸ் எல்லாம் கீழே விழுற சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு நர்ஸும் அந்த வார்ட் சிஸ்டரும் ஓடி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த பசங்களை வார்ன் பண்ணி அவங்க பெட்டுக்கு அனுப்பிட்டு அந்த ட்ராலியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதிலேருந்து இவருக்கு என்ன விஷயம் தோணுச்சு அப்படின்றது தான் இப்போ சொல்ல போகிறாங்க. Let me tell you about these two boys because இவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணுற டாக்டர்ன்றதுனால இந்த 2 பசங்களை பற்றி டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்டுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் த மெக்கானிக்காக இருக்கக்கூடிய அந்த பிளைண்ட் பையனோட கதையை சொல்கிறாரு. த மெக்கானிக் வாஸ் ஆல் ஆஃப் 7 years old. அவன் 7 வயசு பையன்தான். ஒன் நைட் வென் ஹிஸ் மதர் அண்ட் ஃபாதர் were drunk, அவங்க அம்மா அப்பா 2 பேருமே குடி போதையில். ஹிஸ் மதர் த்ரூ அ லேண்டன் அட் ஹிஸ் ஃபாதர், அவங்களோட அம்மா வந்து லேண்டன் லாந்தர் விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்தில் மண்ணெண்ணெயில் சீமெண்ணெயில் ஏறி விளக்கு வந்து அவங்க அப்பா மேலே தூக்கி போடுறாங்க. பட் இட் வாஸ் மிஸ்ட் அண்ட் லேண்டன் ப்ரோக் ஓவர் சைல்ட்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். பட் அது மிஸ் ஆகி இவனோட தலையில் வந்து அந்த லேண்டன் விளக்கு விழுந்துருது. அப்படி விழும்போது அதில் இருக்க எண்ணெய் எல்லாம் லீக் ஆகுது. அந்த நெருப்பு அப்படியே இவன் தலை, ஷோல்டர் எல்லா இடத்துலையும் நெருப்பு பிடிச்சிக்குது. ஹீ சஃபர்டு சிவியர் 3rd degree burns. 3rd degree burnsனால் சிவியர் பர்ன்ஸ், ஃபயர் பர்ன்ஸை தான் நம்ம 3rd degree burnsனு சொல்லுவோம். அது அவனோட முகம், அவனோட கண் எல்லாமே ஃபுல்லாகவே பாதிச்சிச்சு. ஹி பிகேம் அ டிஸ்ஃபிகர்டு ஃபேஸ், அதாவது அவனோட முகமே வந்து ரொம்ப ஒரு அகோரமாக மாறிடுச்சு. அவன் பார்வை இழந்துட்டான், அந்த நெருப்பு பிடிச்சதுனால பார்வை இழந்துடுறான். ஸோ ஆனால் ஒரு நெருப்பில் எரிஞ்ச ஒரு முகம், பார்வை இழந்த அந்த ஒரு பையன். பட் இது எதையுமே நினைக்காம, பட் இப்போ என்ன அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க அந்த பையன் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னா, he was very happy on playing with that trolley. அந்த ட்ராலியில் ரொம்ப சந்தோஷமாக விளாண்டுட்ருக்கான். and I stopped by see to him after face, he said, you know we won. அப்படி விளாண்டுட்டு போகும்போது டாக்டரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறான் அந்த பையன் சிரிச்சுட்டு. என்னென்னா, யூ நோ வி ஒன், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறான். இது இந்த மெக்கானிக்கோட ஸ்டோரி. அண்ட் தென் த 11th பாயிண்ட் இஸ் அபவுட் தி டிரைவராக எனாக்ட் பண்ணுறான் இல்லையா, ஒரு கை இருக்கக்கூடிய பையன், அவனோட ஸ்டோரியை சொல்லுவார். த ட்ராலிஸ் டிரைவர் ஐ நியூ பெட்டர், இவருக்கு நல்லாவே தெரியும் அந்த பையனை. ஏன்னா a few years earlier I had successfully closed a hole in his heart. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் இருதயத்தில் ஒரு ஓட்டை இருந்து இவர் தான் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணியிருக்கார். ஸோ அந்த பையனை பற்றி இவருக்கு நல்லாவே தெரியும். He had returned to the hospital because he had a malignant tumor. திரும்ப ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான்னா, ஒரு malignant மீன்ஸ் டேஞ்சரஸ், டியூமர் மீன்ஸ் கட்டி. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைக் டியூமர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த க்ரோத் ஆஃப் மேசிவ் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அவனோட போனில், அவனோட எலும்புகளில், விலா எலும்புகளில் கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டியூமர் விட்டால் எல்லா இடத்துக்கும் பரவிடும் அப்படின்றதுனால இவர் டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்டு தான் அந்த பையனுக்கு சர்ஜரி பண்ணுவார். அவனோட 1 ஆர்மை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க, ஏன்னா அந்த இடத்துல டியூமர் செல்ஸ் இருந்ததுனால. After the Grand Prix, he proudly informed me that the trolley's wheels were not properly oiled. இவ்வளோ ஒரு கையே இல்லாத அந்த பையன் இவ்வளோ சந்தோஷமாக விளாண்டுட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறான்னா, ட்ராலியோட வீலில் வந்து ப்ராப்பராக எண்ணெய் விடலை, வீல் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை, இந்த வண்டி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறான். Then the 12th and 13th point is all of an experience being undertaken by the author. ஸோ ஆத்தர் இந்த பசங்க கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டாரு அப்படின்றது தான் 12th and 13th point. I realized that these two children had given me a profound lesson. Profound means very great. ஸோ இந்த 2 குழந்தைங்க கிட்ட இருந்து இவர் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டாரு. என்னென்னா, because of the business of living is joy, the real sense of the word. The business of living is the celebration of being alive. நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்றத, இந்த உயிர், இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இதுவே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். இதில் வந்து எனக்கு இது இல்லை, அவன் வச்சுருக்க மாதிரி என்கிட்ட கார் இல்லை, அவன் வச்சுருக்க மாதிரி என்கிட்ட பங்களா இல்லை, அவனை மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ண முடியல, அவனை மாதிரி கலராக இல்லை, இந்த மாதிரியான தாட்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் அவருக்கு.
13th பாயிண்டில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஐ ஹேட் பீன் லுக்கிங் அட் சஃபரிங் ஃப்ரம் த ராங் எண்ட். இது வரைக்கும் ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும், என் குடும்பத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வரணும்னு நான் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நான் பார்த்துட்டு இருந்தேன். யூ டோன்ட் பிகம் அ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஆர் சஃபரிங். கஷ்டத்தை நினச்சி புலம்பிகிட்டே இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வரப்போகிறது கிடையாது. பட் யூ பிகம் அ பெட்டர் பர்சன் பிகாஸ் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு சஃபரிங். அந்த நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்ததோ அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம், அந்த பாடத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் அடுத்து நம்ம வைக்கக்கூடிய படிகள், அதாவது ஸ்டெப்ஸ். ஸோ இதுதான் நம்மளை பெட்டர் பர்சனாக மாற்றும். we can't appreciate life if we haven't known darkness. இருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா வெளிச்சத்தோட முக்கியத்துவம் நமக்கு தெரியாது. அதே மாதிரி nor can we appreciate warmth if we have never suffered cold. அதாவது குளிர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பனிக்காலம் இல்லை அப்படின்னா, வின்டர் சீசன் இல்லை அப்படின்னா சம்மர் சீசனோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் ஒரு காரணமாக தான் இருக்குது. அதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்றாரு. These children showed me that. So this is a moral of this prose. It is not what you have lost that is important. நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் இழந்திருக்கமோ அது முக்கியம் இல்லை. What is important is what you have left. நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்களை நினச்சி வருந்தாமல், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள், நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், அதையெல்லாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம லைஃப்பில் முன்னேற பார்க்கணும். அதுக்கு உதாரணம் தான் இந்த 2 பசங்க, பிளைண்ட் பாய் அண்ட் அன் ஒன் ஆர்ம்டு பாய். ஸோ அந்த பையனுக்கு ஒரு கை இல்லை, இன்னொரு பையனுக்கு கண் பார்வையும் கிடையாது, அவனுடைய முகமும் ரொம்ப ஒரு 3rd degree burns காயங்களோட வலிகளோட இருக்கான். இருந்தாலும் இந்த பசங்க இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன்லேயும் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட லைஃப்பை மாற்றி அமைச்சிக்க முடியுது அப்படின்னா why not us? நம்மளால் ஏன் முடியாது? ஸோ let us think about it. Stay home, stay safe. Thank you.